சொன்னால் என்ன சாமான் எடுத்தாலும் நான் வந்து முதல் 15 நாளைக்கு இன்றைக்கு இந்த வீடியோ வந்து 2ஆம் தேதி ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ 15 நாளைக்கு அதாவது 17ஆம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். 2 வீக் ஆஃபர் தார. என்ன ஆஃபர்னு சொன்னால் நீங்கள் என்ன சாமான் எடுத்தாலும் 20% ஆஃபர். அதாவது 1000 ரூபாய்க்கு சாமான் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 800 ரூபா தான் சார்ஜ் பண்ண போயிடும். முந்துராக்களுக்கு கிடைக்கும். அதோட உதாரணத்துக்கு இப்போ காலம் ஒரு 8 மணிக்கு வாங்கினீங்கன்னா பின்னர் 5-6 மணிக்குள்ளேயே உங்களோட கடையில் வந்து ரக்கிக்கணும். இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் யூகேயில் எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் கேதிஸ்ன்னு சொல்லி அந்த ஒரே ஒரு ஆள் தான் டைம் வந்துட்டு போயிட்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் யூகே ஜெர்மன் சுவிஸ் எல்லா இடத்துலேருந்தும் கிளைண்ட்ஸ் கால் பண்ணாங்க. சர்வீஸ் எப்படின்னா 7 நாளும் சாமான் வாங்கலாம். நம்பி சொல்கிறேன்னா கண்டிப்பாக 7 நாள் சர்வீஸ் தான். நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், எங்களோட சர்வீஸ் பர்சன் அங்கே வந்து சர்வீஸ் பார்ப்பார். எவ்வளோ காலத்துக்கு மாதத்துக்கு இதுக்கு ரெண்ட் எவ்வளோ ஆண்டு கேட்டிங்கன்னா எவ்வளவு 450 யூரோ. உங்களுக்கு 1 மீட்டரில் இருந்து உங்களுக்கு 500 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு அல்லது கோழிக்கடை இருக்குது, சிக்கன் கடை இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான டேபிள், கதிரை, மேசையில் 4 வகையான ரைஸ் குக்கர் இருக்குது. கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாண்டு ஃப்ரான்ஸுக்கு வந்து அப்படியே பைப்ரைட்டாக போகுது. பழைய வீடியோன்னு செய்திருப்பேன். கிரித் பிராண்ட்னு சொல்லி ஃப்ரிட்ஜ், ஃப்ரீஷர் அவைன்ற ஹோல்சேல் சாமான்கள் எல்லாம் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அவ்வளவு வரவேற்பு கிடைச்சது. யூரோப்லேருந்து வரார்கள். கிரித் பிராண்டின மேனேஜர் தானே பழைய வீடியோலையும் காட்டியிருப்பேன். அப்போ இவரோடையும் கதைப்போம். பழைய வீடியோவில் சாமான்களை வாங்கினவையா அல்லது என்ன ஃபீட்பேக் என்ன பின்னுக்கு என்ன சொல்லியிருந்தீங்கனவேல் வாங்கினாக்கள் என்ன சொல்லிக்கணும் அது சம்பந்தம் நான் கதைப்போம். அத்தோட இன்றைக்கு இவையில் ஒரு புதுசாக ஒரு வேர் ஹவுஸ்ன்னு சொன்னிருக்கணும். அந்த வேர் ஹவுஸுக்கு முழு சாமானையும் மாற்றிக்கணும். பழைய இடத்துலேருந்து புது இடத்துக்கு மாற்றிக்கணும். ஃபுல் டீட்டெயில், பேர், விவரம், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழுக்கு போட்டு விட்றேன். ஆள் தான் ஃபோன் ஆன்சர் பண்ணுவார். எதுவும் கோவதாக அவங்க இருந்தால் ஆளுக்கு ஃபோனில் நீங்கள் பேசலாம், கிளிக்கலாம். அப்படி தானே வாங்கி ஆள் ஏதாவது ஃப்ரிட்ஜ் நல்ல ஃப்ரிட்ஜ் தரேன்டா கூட நீங்கள் பேசலாம். இவன் நான் நம்பி சொல்கிறேன்டா. இவன்ற பிராண்டில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. இவற்ற முதலாளி எனக்கு ஒரு வேண்டப்பட்ட நண்பர். அல்லாது நான் இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம். நிறைய பல ஐட்டங்கள் வந்துருக்கு. இது அந்த தாய்லாந்து பக்கத்தில் தான் இது உண்மையாக மோக்கோன்னு சொல்லி பிராண்ட் நல்ல இதுன்றது. இங்கே யூகேல லண்டனில் எல்லாம் இது மொங்கோன்னு யூகேல மோக்கோன்னு வர்றது. இங்கே மொங்கோண்டு அவ்வளவு அருமையாக இருக்கும். சுவைக்கும் அவ்வளோ சுவையானது. இந்த இதெல்லாம் எனக்கு இந்த மலோனில் வர பிராண்ட் ஃப்ளேவர் வந்து எனக்கு எல்லாம் விருப்பம். அவ்வளோ சுவையாக இருக்கும். எடுத்து குடிச்சிட்டா அப்புறம் பேசுறது மனசுக்கு பேசுகிறேன் இல்லையா? பேச மாட்டீங்களா? ஒரு முதலாளி சொல்ல மாட்டீங்களா? உண்மையாக எனக்கு இது விருப்பம். இந்த ஐட்டங்கள் இருக்குது. ஏன் இதை வச்சுக்கிறேன்னு சொன்னால் இப்போ புதுசாக ஒவ்வொரு போட்டிருக்கீங்கன்னா இந்த வேர் ஹவுஸுக்கு மாற்றினா பிறகு நீங்கள் மோர் தென் 1000 யூரோவுக்கு மேலே எடுத்தீங்களா இருந்தால் இதில் நீங்கள் விரும்பின பட்டி 10 பட்டி எடுத்துகிட்டு போகலாம். கொடுப்பீங்க 10 பட்டி. அப்புறம் அதே சொல்கிறேன். இதில் இருக்க ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் பிறகு தான் கொடுப்பீங்க. அப்புறம் முடிஞ்சா பிறகு வந்து கேட்கக்கூடாது. நீங்கள் 1000 யூரோவுக்கு மேலே வேட்டி சாமான் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் எத்தனை கொடுப்பீங்க? 10 பட்டி ஃப்ரீயாக கொடுப்பீங்க. காசு இல்லை, நம்பி சொல்கிறேன்னா. கண்டிப்பாக ஓகே, 10 பட்டி ஃப்ரீயாக கொடுப்பீங்க. அதோட இவையிட்ட ஹோல்சேல் ஐட்டங்கள், கடைக்கு தேவையான மொப்பர் ஐட்டங்கள், நல்ல அந்த என்ன சொல்கிறது டிஜிட்டலாக அல்லது ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மொப்பர் ஐட்டங்கள் இருக்குது. அங்கால அரிசி ஐட்டங்கள் எல்லாம் கிடக்கு. நீங்கள் முதல் வாங்குவோம் இந்த வேர் ஹவுஸுக்கு வந்து அதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு விருப்பம் அல்லது எப்படின்னு சொல்லி பாருங்க. போன முறை வீடியோ போட்டால் பிறகு உங்களோட வாடிக்கையாளர்கள் என்ன சொல்லிச்சிடும்? ரொம்ப நன்றி அண்ணா. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு போயிட்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் யூகே ஜெர்மன் சுவிஸ் எல்லா இடத்துலேருந்தும் கிளைண்ட்ஸ் கால் பண்ணாங்க. ஓகே, எடுத்தாங்க. நீங்கள் பேசின அந்த கொத்துரோட்டி மிஷினு கொத்துக்கல் மிஷின் அது உங்கள் பேர் உங்கள் இதை பார்த்துட்டே ஒருத்தர் இது பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டு இது பண்ணாங்க. ரொம்ப நன்றி. அது இருந்திருந்தால் நான் எதுக்கிட்டு போயிருப்பேன். உண்மையை தான் சொல்கிறேன். இருக்கலாம், எனக்கு அது விருப்பம் உண்மையாக. ஏன்டா அது வீட்டில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? கரண்டில் போட்டு கண்டிப்பாக வீட்டில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம்.
இது எப்போ இது மூவ் பண்ணீங்க நீங்கள்? இது வந்து நேற்று நேற்று அடுத்த வாரம் ஃபுல்லாத்துக்கும் இந்த ஆஃபர் போட்டிருக்கிறோம். ஓகே. இந்த ஆஃபர் எப்படி ஒரு 10-15 நாள் இருக்குமா? இருக்கும். ஓகே. இந்த ஆஃபர் வந்து 10லேருந்து 15 நாளைக்கு இருக்கும். அதோட நிறைய புது விதமான ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் எடுத்துருக்கணும். இது யூரோப்பில் இருக்கிறார்கள் மட்டும் இல்லை, நீங்கள் யூகேயில் இருக்கிறார்கள் கூட நீங்கள் இங்கே வாங்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட் டெலிவரி இவள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி காய்ச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் யூரோப் அண்ட் யூகே கூட டெலிவரி தயாராக இருக்கணும். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். ஃப்ரீசருக்கு அப்பால் கடைகளுக்கு தேவையான செல்ஃப், அந்த சைட் கை, அந்த தட்டுகள் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே காட்டுறேன். இந்த லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்தால் அதில் தட்டு போட்டதுலேருந்து ஃப்ரீகோ இது பண்ணுறது எல்லாமே எல்லாத்தையும் நீங்கள் ஃபிட் பண்ணி விடுவீங்களா? ஓகே. வேட்டு நீங்கள் செல்ஃப் ஆர்டர் பண்ணி அல்லது ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல கொண்டு ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடம் வரைக்கும் கொண்டு வடிவாக ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கடையை செய்து கொடுப்பினோம். இவையிட்டே வேலையாக இருக்குது. அதோட இவையிட்ட நீங்கள் பொருட்கள் வாங்கினா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் வாங்கினா என்ன மாதிரி அது பழுதாகிட்டேன்டா கொண்ட பூட்டினா அப்புறம் எவ்வளோ சர்வீஸ் தான். நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், எங்களோட சர்வீஸ் பர்சன் அங்கே வந்து சர்வீஸ் பார்ப்பார். எவ்வளோ காலத்துக்கு வாங்கி புதுசாக ஒன்று உங்கள்கிட்ட வாங்கினா எவ்வளோ காலத்துக்கு? 1 வருஷம் வாரண்ட்டி இது பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் சூரியன் கண்ணை குத்துது, சூடு கொஞ்சம் படம் கொஞ்சம் ஒரு மாதிரி அலர்ஜிக்காக இருக்குது. வாங்க உள்ளுக்கு போவோம். வேண்டாம், யூகேயில் பிறந்தபடி தானே மனசுக்கு அப்படி தானே யோசிக்கிறாரு? இல்லை யோசிச்சு தான் பாரு, நீ துணிஞ்சால் தானே. இவன் இந்த புது ஹவுஸுக்குள்ளே வந்துட்டோம். இந்த முன்னுக்கே பாருங்க, எங்களோட மீட் இங்கே கொண்டாமா மீட்டின் சில்லர், அதாவது டிஸ்பிளே பண்ணுற மீட் சில்லர். இது 10 மீட்டர் சில்லர் வச்சுக்கணும். உண்மையாக நான் விட்ட புள்ளி கொண்டு விட்டுருக்கேன். என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு இதை நான் வாங்கி கொண்டு போகணும் என்ற கடைக்கு 10 மீட்டரில். அப்போ வேறு இந்த மூளை எனக்கு வேலை செய்ய வேண்டியது இல்லை. வேனை கொண்டு வராமல் காரில் வந்துட்டேன். வேனில் வந்திருந்தால் கண்டிப்பாக தூக்கிட்டு போவேன். அல்லது என்ன முறைக்கா நான் கண்டிப்பாக வந்து அந்த 2 மீட்டர் உண்டா கணங்க 2 மீட்டர் உண்டு அந்த சில்லரை தூக்கிட்டு போகிறேன். சீப் அண்ட் பெஸ்ட் சர்வீஸ் மெயினான பிரச்சனை சர்வீஸ் தானே. இங்கே எல்லோரும் வியாபாரம் செய்யலாம், எல்லோரும் விற்கலாம், கொள்ளலாம். இங்கே சர்வீஸ் அப்படின்டா 7 நாளும் சாமான் வாங்கலாம். நம்பி சொல்கிறேன்னா கண்டிப்பாக 7 நாளும் திறந்துருப்பீங்களா? எத்தனை மணி வரைக்கும்? காலையில் 9லேருந்து நைட்டு 8 மணி வரை இருக்கும். ஓகே, காலம் 9 மணிக்கு வந்தீங்கன்னா இரவு 8 மணி வரையும் திறந்துருப்பினோம். என் ஃபோன் நம்பர் டீட்டெயில் கீழே இருக்கும். நீங்கள் அடித்து கதைச்சி வந்து நேரையும் பார்க்கலாம். நீங்கள் நம்பி உடவும் பண்ணலாம். அதோட இவேட்டை வாங்குகிற உதாரணத்துக்கு இப்போ காலம் ஒரு 8 மணிக்கு வாங்கினீங்கன்னா பின்னர் 5-6 மணிக்குள்ளேயே உங்களோட கடையில் வந்து ரக்கிக்கணும். அவ்வளவுக்கு சர்வீஸ் தரமாக இருக்கும். அதோட ஏதாவது பழுது ஏதாவது ரிப்பேர்னா கூட சர்வீஸ் செய்கிறவர் உடனே ஒன் த ஸ்பாட்டுக்கு வருவார். ஏனெண்டா இந்த சில்லர் பிஸ்னஸ், இந்த ஃப்ரீசர் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு திடீரெண்டு பழுதாக போயிட்டோன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள சாமான் பழுதாக போயிடும். அதை மெயினாக ஃப்ரோசன் ஐட்டம் பழுதாக போயிடும். அப்போ அந்த ஒரு பிரச்சனையால் அவைய சர்வீஸ் மேன் நீங்கள் ஃபோன் அடித்து அடுத்த கப்பல் ஹவர்ஸில் உங்களை வந்து பார்த்து ரிப்பேர் செய்திருவார். அல்லது புதுசாக ஒன்றை கொண்டு வந்து மாற்றி ஏதோடு செய்திருவார். அப்போ சர்வீஸ் சரியாக இருக்கும். 7 நாளும் வேலை பக்காவாக இருக்கும். என்னென்ன மாதிரியான வகையான ஐட்டங்கள். மற்றது மெயினாக கூல் ரூம் நீங்கள் எத்தனை மீட்டரில் வேணுமென்றாலும் அடித்து தருவினோம் ப்ராப்பராக. உதாரணத்துக்கு ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் இன்டோர் கூல் ரூமாக இருந்தாலும் சரி, அவுட்டோர் கூல் ரூமாக இருந்தாலும் சரி செய்து கொடுப்பீங்க. கண்டிப்பாக செய்து கொடுப்பீங்க. ஏன் நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன்டா, நான் இந்த சில்லர் ஃப்ரீசர் கூல் ரூம் இந்த இதுக்குள்ள எனக்கு அனுபவம் இருக்கேன்டா. நான் மீட் கடை வச்சுக்கிறபடியாக எனக்கு 2-3 தினம் பழுதாக போயிருக்கு. பழுதாக போன இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் யூகேயில், எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் கேதீஸ்வரன் சொல்லி, அந்த ஒரே ஒரு ஆள் தான் இரவு 1 மணிக்கு கூட வந்து எனக்கு திருத்தி தரவர். அப்படி ஒரு சர்வீஸை தான் இவையே செய்து கொண்டிருக்கிறான். அதால் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இதில் கொஞ்சம் சில்லறை இதை பற்றி சொல்லுங்க ஐயா. இதை என்னது சொல்லுங்கள். அதை பற்றி இதெல்லாமே நார்மல் கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வைக்கிற ஜூஸுகள். இதில் என்ன மெயினான இதுண்டா, இங்கே பாருங்கள், இந்த செல்ஃபுக்கு தானே இது வந்து இப்போ அட்வான்ஸ் மாடல்னு சொன்னால் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை இதுக்கு அடைக்கினீங்கன்னா அங்கால இஞ்சால விளத்தாது. அப்போ இது அட்வான்ஸ் மாடலாக இருக்கும். மற்றது பழைய இதில் வந்து செல்ஃப் இப்படி தட்டை செல்ஃபாக இருக்கும். அதுக்கு நாங்கள் வச்சு போட்டு ஒரு அந்த செல்ஃபின்ற கம்பியை வச்சு தான் நேர் பார்க்குறது நான் வேலை செய்த காலத்தில். இப்போ அந்த சர்வீஸில் மழை மண்டு தூக்கி அவ்வளோ அது நேராக போய் நிற்கும்.
அது கம்பி நான் ஒரு அங்காளம் கொண்டு காட்டுறேன். இதில் இவன் பிராண்ட் கிரித் பிராண்ட் கிரித் என்ற பிராண்ட் இருக்குது. இல்லை உங்களுக்கு இதில் ஒரு பழங்கள் அல்லது உங்களோட கடையின் பேர் அல்லது பிஸ்கி பிராண்டின் படங்கள் நீங்கள் மனுவலாக போட விடமாட்டா கூட அந்த மாதிரி எம்டி போர்டு அங்கே எம்டி போர்ட்டோடு இருக்குது. அதில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதையும் காட்டுறேன். இதை பாருங்கள். இதில் எல்லாத்துலேயும் 4-5 வகையான இது இருக்குது. 4-5 வகையான ஃப்ரிட்ஜ் இருக்குது. உதாரணம் சொல்கிறேன். இந்த 2 ஃப்ரிட்ஜு தான் வந்து இப்போ வந்த டிஜிட்டல் மாடல், அதாவது கடைசியாக வந்த மாடல். எந்த வகையில் அது கடைசியாக வந்த மாடல் இங்கே காட்டுறேன். இங்கே காட்டாமா இங்கே பாருங்க. எல்லா இடங்கள்லையும் இந்த மோட்டர், அதாவது ஃப்ரிட்ஜை ஆப்ரேட் பண்ணுற இந்த மோட்டரை கொண்டு வந்து கீழே வச்சுருப்பாங்க. கீழே இருக்குது, மேலுக்கு எம்டியாக இருக்கும். அப்போ அட்வான்ஸ் மாடலில் என்னென்னா மோட்டரை மேலே கொண்டு போயிடுவாங்க. மேலே கொண்டு போனால் க்ளீன் பண்ணுறது ஈஸி, டஸ்ட் கூட இருக்காது. இப்போ ஏன் இருக்காங்கன்னா இந்த மோட்டர் வேலை செய்யல இது கீழுக்கு இருந்தால் முழு டஸ்ட்டையும், ஃப்ளோரில் உள்ள முழு டஸ்ட்டையும் அந்த மோட்டர் இழுத்து வச்சுருக்கும். உங்களை கண்ட்ரோல் செக் பண்ணுற ஆட்கள் அல்லது கவுன்சில் வந்து செக் பண்ணும்போது அதுக்குள்ள ஊற்ற டஸ்ட்டுகள் இருந்தால் உடனடியாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டாராக குறைப்பாங்க. மோட்டர் மேலே இருக்கிறபடியாக டஸ்ட்டை கூட இழுக்காது. 2வது சுத்தமாக வச்சுக்கொள்ளலாம். க்ளீன் பண்ணுறதும் ஈஸி, மற்ற அழகாக இருக்குது. கீழுக்கு மோட்டர் இருக்கைகள் அந்த ஃபில்டர் எல்லாம் பார்த்து சில கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபில்டருக்குள்ள அப்படியே டஸ்ட் ஏறி போயிருக்கும். அதை ஒரு மாதத்தில் 2 தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இஞ்சி மேலே வைக்கிறதால வடிவாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். மற்றது கரண்ட் எக்கனமி, எல்இடி பல்ப், கரண்ட் சர்வர். அப்போ எவ்வளவு டெக்னாலஜியாக கொண்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கலுமோ இல்லை ஃப்ரிட்ஜரில் வைக்கலுமோ அதை வச்சிருக்கணும். மற்றது அந்த உதாரணத்துக்கு எப்படி இருக்குமன்றதுக்கு செல்ஃபுகளில் கொஞ்சம் ஜூஸுகளையும் அடக்கி வைக்கணும். பாருங்கள், அந்த லைட்னிங்குக்கு இந்த ஜூஸுகளையும் வச்சிருக்கீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மற்றது டோர் எல்லாம் வந்து ஓப்பன் டோர் இல்லை. ஓப்பன் டோர்ண்டா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் ஆடிட்டு போகும். அப்போ நார்மல் டோராக க்ளோசிங் டோராகவும் நல்ல கிளியர் டோராகவும் வச்சுக்கணும் எல்லாத்துக்கும். அப்போ எலக்ட்ரிக் எக்கனாமிக்காக இருக்கும். மற்றது உங்களோட தேவையில்லாத கூலிங் வந்தும் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகாது. மற்றது இது என்ன மாதிரி கண்ட்ரோலர் எப்படி செய்கிறீங்க? இது ரொம்ப ஈஸி. இது நீங்களே பண்ணலாம். நாங்களே பண்ணலாம். ஆமாம், ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணுறது தவிர எதுவுமே பண்ணணும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்போம். எல்லாமே செட் பண்ணி வச்சுப்போம். உங்களுக்கு வேணும்னால் இந்த இடத்துல நீங்கள் செட் அமுக்கினால் தெரியும் 0 டெம்பரேச்சர் செட் ஆகிருக்கு. ஓகே. உங்களுக்கு வேணும்னால் எக்ஸ்ட்ரா வேணும்னா 1, 2 என்ன டெம்பரேச்சர் வேணுமோ மாற்றிட்டு செட் கொடுத்தீங்கனால் போதும். இப்போ அந்த இதுக்கு செட் ஆகிடும். ஓகே, ரொம்ப சிம்பிள். இது ஓகே. இதெல்லாம் இதில் உள்ள இந்த எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் என்ன நார்மல் சில்லர். இதில் வேறு என்ன அட்வான்ஸ் மாடல் இருக்குது? இப்போ இதை பற்றி கேட்போம். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்கீங்களே, இது என்ன சாமான்? ஈவன் கூட அதே நார்மல் ஃப்ரிட்ஜ் தான். இப்போ இதில் கிளைண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அந்த இன்ஜின் கீழே இருக்குது. ஓகே, அதை நான் கம்பை பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா பெரிய கடைகளுக்கு வந்து அவங்க வந்து விருப்பப்படுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு தீமாக போகிறீங்க, ஓகே, கருப்பு கலரில், இப்போ உங்களோட இது எல்லாமே கருப்பில் இருக்குது, ஃபுல் பிளாக்கில் போகணும் அப்படிங்கிறப்போனா கருப்பு, வெள்ளை, ஸோ அந்த மாதிரி கலரும் வந்து வித்தியாசமாக இது பண்ணிக்கலாம். ஓகே. இது வேறு வந்து கொஞ்சம் அந்த பெரிய கடைகளுக்கு இப்போ இது இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, இங்கேயும் அங்கேயும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, பொருள் வச்சுக்கிறது ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க இதை விரும்புவாங்க. பட் இதுக்கு வந்து இன்ஜின் கீழே இன்ஜின் கீழே இதில் இது க்ளீன் பண்ணுறதா நான் சொல்கிறேன். இதுக்கு டஸ்ட் எடுக்கும் உண்மையான இது மாதிரி. இது டஸ்ட் க்ளீன் பண்ணுறது வேலை இருக்கும், அது க்ளீன் பண்ணுற வேலை ஈஸி. ஆமாம், அது ஈஸி. அப்போ இது வந்து முதல் வந்த மாடல். பட் இது அந்த மாடலுக்கே நீங்கள் டிஜிட்டலாக மாற்றிருக்கிறோம். டிஜிட்டலாக எனக்கு பிடிச்சது தெரியுமா, இந்த டோர் திறந்து சாமான் எடுக்கிறது. சில இடங்களில் வந்துட்டு ஓப்பனாகவே இருக்கும், அது சில்லர் ஓடிக்கொண்டிருக்கும். கரண்ட் இப்போ கரண்ட் எல்லாத்தையும் அப்படி இங்கே மட்டும் இல்லை, யூகேலையும் கரண்ட் அவ்வளவுக்கு இதில் இன்னமும் ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அங்கே காமிச்ச மாதிரி என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு செட் பண்ணிடுவோம். ஓகே. இந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் இவர் நின்றுவார், ஆட்டோமேட்டிக்காக நின்று ஓடாது. ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு பகல் கடை ஓப்பனாக இருக்கும் போது கிளைண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்போ யூஸ் ஆகும்னா நைட்டு. நீங்கள் கடையை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் யாரும் வந்து ஜூஸோ உள்ள இருக்க பொருள் எடுக்க போகிறதுக்கு அப்படியே சீக்கிரமாக அவர் வந்து அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனோன்னா நீங்கள் ஒரு 8 மணி நேரம் கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 8 மணி நேரம் ஓட மாட்டார், தானாகவே நின்றுடும். காலையில் நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் வந்து டெம்பரேச்சர் 2 டெம்பரேச்சர் செட் ஆகிருக்குனால் காலைல உள்ளே இருக்க பொருளும் அதே கூலிங்கோட இருக்கும். திறந்து யூஸ் பண்ண வேண்டியது தான், அப்புறம் இன்ஜின் ஓடும். ஆமாம், சூப்பர். இதில் இருந்தாலும் இப்போ விற்றீங்களே? இதில் இருந்தால் வித்துரு. அவர் எங்கே இருந்து வந்தவர்? எங்கே அவர்? ஜெர்மன்காரனா எடுத்துகிட்டு போனவர்? ஜெர்மன். இது ஓகே. ஜெர்மனில் இருந்து வந்து இப்போ இதில் இருந்த இதே மாதிரி
ஒரு இருந்தது அப்படியே ஆக்கள் 3 டோர் 3 டோரோடு இருந்தது எடுத்துகிட்டு போய்க்கணும். அப்படி எஞ்சால உள்ளதை காட்டுறோம் பாருங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான் ஃபுல்லாக சில்லர். அப்போ இது வந்து ஸ்லைடிங். உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ண ஸ்பேஸ் இல்லைன்னா டோர் ஓப்பன் பண்ணி இப்போ இல்லை ஓப்பன் அதை காட்டுவோம். இப்போ இதுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடம் வேணும், இந்த இடத்தையும் காட்டும். அப்போ உங்களுக்கு இல்லை டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் இப்படி ஸ்லைடிங் டோரை வாங்கினீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். இது பாருங்க, இது வந்து ஸ்லைடிங் டோர். எனக்கு பிடிச்சது இந்த அழகு தான். எல்இடி லைன் கொடுத்துருக்கீங்கன்னா அழகாக இருக்குது. அவையில் இருக்கிற ரிங்கள் இந்த மொங்கோ ரிங்கே வச்சுக்கணும். அப்போ நீங்கள் இந்த கூல் ரூம் பார்க்குறதுக்கு இல்லை ஃப்ரிட்ஜ் பார்க்க வார நீங்கள் தண்ணியை கிண்ணியை விடாச்சா ஒன்று ஆட்டையை போட்டு அவக்கன்னு அடிச்சிட வேண்டியதான். அதுக்கும் சேர்த்து பில்லை போடுறேன் இல்லையா. இது என்ன ஐயா, இதுவும் அதே தான் என்ன? அதே தான். இது மேலுக்கு இன்ஜின் வெள்ளை கலர். கலர் வெள்ளை கலர். அப்போ என்ன கலரில் வேணுமோ அந்த கலருக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்குது, இதில் இருக்குது. அப்படி எஞ்சி வாங்கும். இதில் ஃப்ரீசராக இது ஃப்ரீசர் தானே, இது ஸ்டாண்டிங் ஃப்ரீசர். இது வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஐநாக்ஸில் வருது. ஓகே, இது ஃப்ரீசர் தானே, ஃப்ரீசர். இது ரெஸ்டாரண்ட், ஹாஸ்பிட்டல், ஸ்டோரேஜ் பர்பஸ் இதுக்கு எல்லாமே ஃப்ரீசராக யூஸ் பண்ணும். ஹாஸ்பிட்டல் உள்ள இப்படி தானே கூட. இது சில்வர் நினைக்கிறேன். அப்படியாவோ இந்த பொலித்தீன் கார்டுனா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். மற்றது ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ். இதுவும் ஸ்டோரேஜ் தான். ஸ்டோரேஜோ ஊரில் இது ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ்னுவாங்க. ஊருக்கு சிலோனில் இங்கே ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கலாம், மீட்டை போடலாம், ஃபிஷ் அதில் வெஜிடபிள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சொல்லப்பட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது. எல்லாம் இது இந்த கலர் உங்களுக்கு வெள்ளை பிடிக்கல வேறு கலரில் வேணுமெண்டா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே கண்டெய்னருக்கு ஸ்டாக் இருக்குது, அதுக்கு இருந்து எடுத்து தருவினோம். இதுவும் எத்தனை மீட்டரில் உங்களுக்கு 1 மீட்டரில் இருந்து உங்களுக்கு 500 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமென்றாலும் ஆக்கள் எடுத்து தருவினோம். ஆக்கள்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது என்ன ஐயா, இது இவங்கெல்லாம் மோட்டர் வந்து வெளியில் இது அவுட்டோர் மோட்டார். அப்போ சில இது நான் காட்டினது முழுக்க இன்டோர் மோட்டார். அப் அண்ட் டவுன், அப்பில் இருந்த மோட்டர் காட்டினான், டவுனில் இருந்த மோட்டர் காட்டினான். இது வந்து அவுட்டோர், அதாவது வெளியே ஒரு சர்க்கிட்டை வெளியே வச்சு பூட்டி அதில் இருந்து உள்ளே கொண்டு வர்றது. இது கூடுதலாக சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட் போடுறார்கள் இப்படி போடுற வேண்ட இந்த மோட்டர் சத்தமோ இல்லை எதுவும் கேட்கக்கூடாது, வெளியே இருக்கணுமெண்டாக்காண்டி வெளியே பூட்டிட்டு அந்த மோட்டரை அங்கே இருந்து கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவினோம். கூடுதலாக மில்க் ஃப்ரிட்ஜ், மற்றது வெஜிடபிள்கள் அதில் போடுறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிவினோம். இப்போ சில பேருக்கு வந்து புதுசாக கடை துறப்பீங்கள், பட்ஜெட் கொஞ்சம் இடிக்கும், அப்படி தானே? அப்படியான ஆக்களுக்கும் இங்கே செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜ், அதாவது சர்வீஸ் பண்ணி, அதாவது இன்ஜின்கள் மாற்றி புதுசாக இன்ஜினை மாற்றிப்பினோம் அல்லது சர்வீஸ் பண்ணி கேஸ் ஏற்றிப்பினோம், அப்படியான ஆக்களுக்கும் இங்கே சாமான் இருக்குது, சீப்பாக எடுக்கலாம். இப்போ இதில் உள்ளது எல்லாம் வந்து ஃப்ரீசர். இது வந்து ஐஸ்கிரீம் ஃப்ரீசர். இது நார்மல் ஃப்ரீசர். அப்போ இது இப்படியான யூஸ் பண்ண ஐட்டம் இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு மற்ற ஒரு புதுசாக வாங்குகிற ஒரு ஃப்ரிட்ஜோ ஃப்ரீசரோ ஒரு 2000 பவுண்ட் சொன்னால் இது ஒரு 1000 பவுண்ட்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 வாசிக்கிட்ட குறைவாக இருக்கும். என்ன யூஸ் பண்ணுறோம்? அண்ணா வாட்சி அரைவாசிக்கிட்ட குறைவாக இருக்க கொடுத்துட்டான். அப்போ இப்படி யூஸ் பண்ண பொருட்களும் இருக்குது. அதையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலை குறைஞ்ச இதில் வாங்கி போடலாம். இது என்ன சாமான்? இது பஃபே சாப்பாடு. என்ன கோல்டா இல்லை ஹொட்டா? கோல்டு சாப்பாடை போட்டு வச்சா அப்படியே இருக்கும். அழகாக இதுவும் யூஸ் பண்ணா என்ன? இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறார்கள், பொஃபே வச்சுக்கிறார்கள், அவைக்கு இதில் நீங்கள் போட்டு வைக்கலாம். அப்போ அழகாக வித்தியாசமாக இருக்குது. இதுவும் செகண்ட் ஹேண்ட் தான். மற்றது என்னென்னா இந்த வேலைப்பாட்டை பாருங்கள், ஃபுல்லாக மரத்தில் செய்தால் பூட் வேலைப்பாடு மேலுக்கு மரத்தில் இருக்குது. இதில் உள்ள இந்த ஃப்ரிட்ஜ் இதுவும் தான் அந்த ஜெர்மன்காரர் இது பண்ண வைப்பேன். ஓகே, ஜெர்மன்காரர் இங்கேருந்து ஜெர்மனுக்கு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 3-4 சில்லரும் ஒரு ஃப்ரிட்ஜும் கொண்டு போயிடவேல். கடை திறந்த முதல் நாளே மங்களகரமாக சாமான் வெளியே போயிருக்குது. ஹாப்பியாக இருக்குது பார்க்கல. சர்வீஸ் பழைய வீடியோ பார்த்து வந்தவையாம். இதெல்லாம் யூஸ் பண்ண ஃப்ரீசர். இது புதுசானையா? இது புதுசு. இதுக்கு இஞ்சால உள்ளது யூஸ் பண்ண ஃப்ரீசர்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணதை பிடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரீசர். இதுக்குள்ள நீங்கள் ஐஸ்கிரீம் போடலாம், வெஜிடபிள்ஸ் போடலாம், மீன் போடலாம், என்ன வேணுமென்றாலும் யூஸ் பண்ணலாம். இது உதாரணத்துக்கு ஒரு எல்லா வெரைட்டிஸ்லேயும் ஒன்று தான் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு நிறைய எல்லாம் கூட வேணுமெண்டா அங்கே பின்னுக்கு கண்டெய்னர் காட்டுறேன். கண்டெய்னருக்கு ஸ்டாக் அவ்வளவுக்கு இருக்குது. தேவையான அளவுக்கு சாமானம் இருக்குது.
அவ்வளவு நீங்கள் எத்தனை 1 இல்லை 10 இல்லை 100 வேணுமென்றாலும் ஆக்கள் கொண்டு வந்து ஒன் டைமுக்கு உங்களோட காலடியில் சாமான இறக்கி வேணும். உதாரணத்துக்கு ஒரு ஏரியா உள்ளுக்கு ஒரு ஏரியா கிடக்குது, அதுக்குள்ளே கொண்டு வைக்கணும்னா அவையே கொண்டு வந்து ஃபிட் பண்ணி தந்துட்டு ஒன் பண்ணி விட்டுட்டு போயிடும். மற்ற கடைக்காரன் மாதிரி கொண்டு வந்து வாசலில் இறக்கி போட்டு போக மாட்டாங்க. வாங்கோ அங்கால பார்ப்போம். இதெல்லாமே இதில் உள்ள இதெல்லாமே வந்து ஃப்ரீசர் தான் பாருங்க. எல்லாமே வகை வகையான ஃப்ரீசர். இந்த உள்ளு காட்டமா சொன்னாங்க, உள்ளு கொண்டு வந்து காட்டுங்க. உள்ளுக்கு எப்படி இந்த லைட் சிஸ்டம் இருக்குன்னு பாருங்கள். லைட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பளிச்சண்டு உள்ளுக்கு இருக்கிற சாமான்களையும் அவ்வளோ தெளிவாக காட்டும். இஞ்சால அப்படியே பாருங்கள். இஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக இது ஐஸ் கரைக்கிறதுலேருந்து மெயினான விஷயம். சில இடங்களில் ஃப்ரீசரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் அப்படியே பாட்டிஞ்சு சில கத்தி வச்சு அளவாங்க வச்சு தான் ஐஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரி இருக்கும். இஞ்சி என்ன ப்ளஸ் பாயிண்ட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐஸ் பிடிக்கிறத தடுக்கிற செட்டப்பில் வந்து, அதாவது டெக்னாலஜியை அட்வான்ஸாக வச்சுக்கணும். ஃப்ரீசர் வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும். பார்க்க ஒன் பண்ணி விட்டாலும் ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும். சைடில் ஐஸ் படிக்கிறது, ஐஸை உடைக்கிற விளையாட்டு உங்களுக்கு வரவே வராது. நல்ல இப்படியானதுகள் நல்ல பிராண்டில் உள்ளது இப்படியானது. அவைண்ட ஒன் பிராண்ட் க்ரீத்ன்றது அவைண்ட ஒன் பிராண்ட். இங்கே பாருங்கள் அப்படி இங்கே கொண்டு காட்டுவோம். இங்கே இதுதான் அவைண்ட டீட்டெயில் போட்டிருக்கிறோம் பாருங்கள். அவைண்ட ஃபோன் நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்கிறோம். அவைண்ட பிராண்டை பாருங்கள். இந்த கொடியை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முருகன் கையில் இருக்கிற ஒரு கொடி மாதிரி இருக்குது பார்க்க. அவைண்ட பிராண்ட் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கிறோம். இங்கால ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் அல்லது கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஐஸ் ஸ்லைஸ்ன்னு சொல்கிறது, இது யூகேல ஐஸ் ஸ்லைஸ்ன்னு சொல்கிறது. இங்கே என்னென்னு தெரியலை. இந்த வெக்கைக்கு ஒரு கப் இதை குடித்தா அப்படியே குழுன்னு இருக்கும். இதெல்லாம் சாதாரண பெட்டி கடைகள் அல்லது ஓஃப்லைஷன் ஷாப் அதில் முன்னுக்கு ஒரு டேபிள்லேயே வச்சு போட்டுட்டு விட்டிங்கன்னா இதெல்லாம் நல்ல மார்ஜின் எடுக்கலாம். இதெல்லாம் நல்ல மார்ஜின் எடுக்கலாம். ஒரு கப் 1 பவுண்ட் 2 பவுண்டுக்கு 1 யூரோ 2 யூரோக்கு விற்பாங்க. ஆனால் கோஸ்ட் வந்து 25 பென்ஸ் கூட முடியாது. அவ்வளவுக்கு மார்ஜின் எடுக்கக்கூடிய பொருட்கள். சின்ன பிள்ளைகள் ஏன் பெரிய ஆக்களே இதில் குடிக்கிறாங்களோ அவ்வளோக இருக்கும். மற்றது இந்த ஹாட் அவன் அல்லது கிச்சனுக்குரிய பொரிக்கிற ஐட்டங்கள், ஃப்ரையர்கள் எல்லாமே சின்ன ஃப்ரிட்ஜ், டிஸ்பிளே ஃப்ரிட்ஜ், பாருக்குரிய ஃப்ரிட்ஜ், என்ன ஏ டு செட் உங்களோட கடைக்கு அல்லது உங்களோட பிஸ்னஸுக்கு என்ன வேணுமோ. இது நான் இவை ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லை, கடைக்கு தேவையான செல்ஃபுகள் கூட செய்யணும். அது மேலுக்கு இருக்குது, அதையும் காட்டுறேன். இந்த இதை பாருங்கோ. இங்கே நான் அதில் முதல் உங்களுக்கு காட்டினான் அதை ரிங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து கம்பிகள் போட்டிருக்குமென்னு சொல்லி. இது வந்து மற்ற மாடல், பிளேனான மாடல். இல்லை, இவர் வந்து ஃப்ரீசர். இது ஃப்ரீசரா? ஃப்ரீசர். இது ஃப்ரீசர். இந்த ஃப்ரீசரை பாருங்கோ எப்படி இருக்குண்டு. இதுக்கு ஃப்ரீசருக்கு தேவை தானே ஃப்ரீசர். இது வந்து ஸ்டாண்டிங் மாடல் ஃப்ரீசர். அப்போ இப்போ பராட்டா பையல் அல்லது என்ன வேணுதானே இப்படி வைக்கல, பார்க்கல கண்ணுக்கு வந்து அவ்வளவு இதாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் மாதிரியே திறந்து ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு போயிடும். நான் அவ்வளோவுக்கு விரிவாக சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த ஃப்ரீசருக்குள்ள நீங்கள் எண்ணத்தை வச்சாலும் கஸ்டமருக்கு, அதாவது என்ன மாதிரியான ஆக்கள் இப்படி வண்டி உள்ள ஆக்கள் குறிஞ்செல்லாம் பார்க்க மாட்டோம். அப்போ நிமிந்து பார்த்து சாமான் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வண்டியை சொல்லி காய்ச்சோன்னே சாமான் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்படி திறந்து எடுக்கலாம். மற்றது நார்மல் ஃப்ரீசர். இப்போ இந்த ஃப்ரீசரை காட்டுறோம் பாருங்க. இப்போ இந்த ஃப்ரீசர் எடுத்திங்கன்னா இதுக்குள்ளே இப்படி குறிஞ்சி இப்படி தான் தேடணும். இப்போ அதில் என்னென்ன அந்த வியூ வந்து சரியாக இருக்கும். கஸ்டமர்ஸுக்கு பார்க்கல ஒரு கவர்ச்சியாக இருக்கும். என்னென்னு சொல்கிறது, இது ஒரு சாதாரண இதுவும் இது ஒரு சிவிச்சிங் அரைச்ச மாதிரியும் இருக்குது. ஏன்னா இவருக்கே கொஞ்சம் அல்டரேட் பண்ணி வச்சுருக்குறோம். இன்னொரு மாடல் புதுசாக வச்சுருக்குறோம். என்ன பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம், இந்த இடத்துல உங்களுக்கு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குமா? அது அங்கால் இருக்கா? ஓகே. அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுக்கணுமா? இப்போ இது எப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் உயர்ச்சி மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க, இந்த ஃப்ரிட்ஜை இவரை மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அழகாகவும் அழகாக இல்லாத மாதிரி வேணே அப்படி தானே? அப்படி அப்போ அழகாக வடிவாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருக்குது. இது இருக்குது. மெயினான ஐட்டம் காட்ட போகிறோன்னு அப்படி எங்கே வாங்கும். இவேண்ட சொந்த பிராண்டில் வந்திருக்குது ரைஸ் குக்கர். இதுவேட்ட 4 வகையான ரைஸ் குக்கர் இருக்குது. 500 வாட்ஸ், 700 வாட்ஸ், 900 வாட்ஸ், 1000 வாட்ஸ். அப்போ ஒவ்வொன்றும் வந்து அளவில் சிறிது பெரிதாக இருக்கும். நான் ஒரு சாம்பிளை காட்டுறேன். இவேண்ட ஒன் பிராண்ட். பாருங்கள், இது வந்து எத்தனை கப் அரிசி போடலாம்? இதில் 220. ஓகே, 2 லிட்டர். ஓகே, 2 லிட்டர் 12 கப் அரிசி போடலாம். இதுக்குள்ள 12 கப் அரிசி போடலாம். இல்லை
எங்களுக்கு புட்டா விற்கிறதுக்கு நீத்துப்பட்டி வேணும்னு சொன்னால் நீத்துப்பட்டி கூட தேவையில்லை. கீழே தண்ணியை விட்டுட்டு மாவை கொத்தி இதுக்குள்ளே போட்டுட்டு மூடி விட்டிங்கன்னா புட்டு ரெடியாக இருக்கும். சட்டப்படி பொருள் இவை இந்த ஓன் பிராண்ட் பாருங்க. நல்ல குவாலிட்டி, நல்ல பெருசு, நல்ல குவாலிட்டி. நான் எங்கிட்ட விட்ட இவையில பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். போன முறை வந்துட்டு போய் எடுத்துகிட்டு போனான். நல்ல சூப்பர் பிராண்டாக இருக்குது. அந்த மாதிரி குயிக்காகவும் அரிசி வருது. நீங்கள் இவையின் ரைஸ் குக்கர் வாங்கலாம். நீங்கள் இது மொத்தமாகவும் வாங்கலாம், சில்லறையாகவும் வாங்கலாம். வேண்டாம் நீங்கள் இங்கே நேராக வந்தீங்கன்னா ஃபோன் நம்பரில் இந்த ஒரு வாரத்துக்கு ரீட்டைல் வாங்குறவங்களுக்கும் ஆஃபர். ஓகே. எந்த சைஸ் எடுத்தாலும் 18. இந்த வீடியோ நான் போட்டு ரிலீஸ் ஆகிற நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து இவைகள் வந்து நீங்கள் சாதாரணமாக வீட்டுக்கு வேண்டாம் கூட வீட்டை வாங்கலாம். என்ன சைஸ் எடுத்தாலும் என்ன விலை? 18.90. அதாவது 18 யூரோ 90 சென்ட்டுக்கு நீங்கள் இது பெருசு வேணுமா 1000 பேட்ஸும் வாங்கலாம், 900 பேட்ஸும் வாங்கலாம். என்ன வாங்கினான ஸ்பெஷல் ஆஃபர் தருவினம். அவன் கிரித் பிராண்ட் ரைஸ் குக்கர் நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சது உண்மைக்கு மெயினாக சொல்லணும், ஒரு தமிழனா அவரை முதலாளி என்ற நண்பனுக்கு அப்பால் ஒரு தமிழனா ஒரு பிராண்டை கிரித் என்ற ஒரு பிராண்டை ஃபார்ம் பண்ணி அந்த பிராண்டில் சொந்தமாக ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் பிஸ்னஸ், அதே மாதிரி அவருக்கு சொல்லி ஒரு பிராண்டில் ரைஸ் குக்கர் கிரித் என்ற பிராண்டில் ரைஸ் குக்கர் எல்லாம் அவர் வீட்டில் இருக்கல. ஒரு தமிழன்ற பிராண்ட் எங்கள் வீட்டில் இருக்குண்டு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் ஈழத்தை விட்டு இன்னும் ஒரு தேசத்தில் வந்து இந்த தேசத்தில் எங்களுக்கு கொண்டு பிராண்டை கிரியேட் பண்ணி அதை உலக மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போனதால் இந்த முதலாளி சத்தியமாக நான் நன்றி சொல்லுவேன். அவ்வளவு மரியாதையாக எனக்கு இருக்குது. அத்தோட கிரித் பிராண்டின் கிச்சன் டவல், கிரித் பிராண்டின் கிச்சன் டவல் இது வந்து இவன் பிராண்ட் ஓன் பிராண்ட் டவல். என்ன ஒன்றையும் காட்டுறேன். எங்கே மற்றது நோமலையும் கொண்டாங்கோ இதை கொண்டு வந்து காட்டுறேன். கிரித் பிராண்டின் கிச்சன் டவல் இதே தாங்கோ. இது வந்து நோமலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற கிச்சன் டவல். இது ரெண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் வந்து காட்டுறேன்டா அதே தாங்க. இது இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படியே இவ்வளோத்துக்கும் நசிஞ்சு பாருங்கள். எங்கே நசிஞ்சு போகுதுன்னு பாருங்கள். இதை பிடிச்சி நசிஞ்சு பாருங்கள், நசியவே நசியாது. ஏன்னு சொன்னால் இது அவ்வளோ டைட்டாகவும் நிறைய இருக்கும். இதில் இருக்கிறதுன்ற 3 மடங்கு இதில் இருக்குது. அப்போ இது 3 வாங்குறதும் சரி, இது 1 வாங்குறதும் சரி, அவ்வளவு டைட்டாக சுத்தப்பட்டு நல்ல தண்ணியை அகத்துறிஞ்சக்கூடிய பக்கம் உள்ளது. நல்லா இருக்குது. உண்மையாக நல்ல கிச்சன் டவல். பிராண்டை பாருங்க. அவையன்னு சொல்கிறது எங்கட சொந்த பிராண்ட். ஏன் எங்கடன்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு தமிழ் முதலாளி, அப்போ நானும் ஒரு தமிழனாக ஃபீல் பண்ணுறேன். எங்கட பிராண்டில் சொந்த கம்பெனியில் செய்திக்கணும். நல்லா இருக்கும். இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டிக்கிறேன். இதுவும் இவற்றை இருக்குது. நீங்கள் வாங்கலாம். எவ்வளோ ஸ்டாக் இருக்கா? கணக்காக இருக்கா? நிறைய ஸ்டாக் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கதைங்கோ அல்லது நேராக வந்தீங்கன்னு விதமாக வித்தியாசமான பொருட்கள் இருக்குது. ஆள் வந்து காட்டுவார், உங்களுக்கு பிடிக்கலாம். மற்றது ப்ரைஸுகளை நீங்கள் அவரோட வந்து நெகோஷியம் பண்ணி அப் அண்ட் டவுன் கூட்டி குறைச்சி கதைச்சி வாங்கலாம். கொடுப்பீங்க தானே? கண்டிப்பாக. அப்புறம் 50 ரூபாண்டா 50 ரூபாயில் நிற்கிற ஒத்த காலையில் நாங்கள் 50 ரூபாய் விட்டு இறக்க மாட்டோம்ண்டு. மற்றது வாங்கோ மேலுக்கு செல்ஃப்கள் இருக்குது. கடைக்கு தேவையான செல்ஃப் அதையும் போய் பார்ப்போம். வாங்க மேலே. இதே நான் அதை காட்டுறேன்டா. இந்த செல்ஃப் போட்டிருக்கீங்கன்னா மேலுக்கு ஒரு செல்ஃப் போட்டிருக்கீங்கன்னா இது வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு இல்லை. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தட்டையாக தான் வேணும், வேறு சாமான்லாம் எடுக்க போகிறோம்னு சொன்னால் இவரை இப்படியே மூவ் பண்ணி போட்டு அப்படிங்க இவரை மூவ் பண்ணி போட்டு தட்டை செல்வாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அடுக்கலாம். மற்றது க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஈஸி. வெயிட்லெஸ், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி. மெயினாக இதுதான் என்ன ஈர்த்துருக்கு. என்ன ஈர்த்துருக்குன்னு சொன்னால் சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் அடுக்கல பக்குவமாக அடுக்குவோம். யூகேயில் என்ன உங்களை தான் சொல்கிறேன். யூகேயில் இப்படி செட்டப் இருக்கா. நாங்கள் வேலை செய்யக்கல இந்த செல்ஃபின் கையை எடுத்து அப்படியே ஓட்டி கரெக்ட் பார்த்து ஒரு ரிங்ஸுக்குள்ள மற்ற ரிங்ஸ் மிக்ஸ் பண்ணாமல் அந்த பிரச்சனை இல்லை. ஈஸியாக ஒரு கிளைண்ட் ஒரு பாட்டில் எடுக்கிறாங்கன்னா பின்னாடி 2 பாட்டில் தட்டி விடுவாங்க. அதான் இது போடக்கலாம். அந்த பிரச்சனை இருக்காது. நல்லா இருக்குது. இது உதாரணத்துக்கு காட்டிக்கிறேன். வாங்கோ மேலுக்கு போவோம் பார்க்குறது. நான் சொல்லியிருந்தேன் கடைக்கு தேவையான செல்ஃப்கள் எல்லாம் வந்து வெயிட் இருக்கட்டு. ஒரு செல்ஃப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடுக்கி காட்டியிருக்கு.
ஏன் கடையை காட்டிக்கிறோம்னா இப்போ என்னென்ன வகையான செல்ஃபுகள் இருக்குன்னு சொல்லி பாலாஜி இதை சொல்லுங்க இது என்ன சாமான் இவர் இப்போ நீங்கள் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற பொருட்கள் எத்தனை கிலோ போடலாம் ஒரு பிளேட்லேயும் நீங்கள் வந்து 200 கிலோ வைக்கலாம் 200 கிலோ வைக்கலாம் அப்போ பாரமான பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி செட்டப்லையும் முன்னுக்கு பார் போட்டு செட் பண்ணி தந்துக்கிறோம் மெயினாக இதுதான் நீங்கள் எம்டி பேச காட்டிங்கன்னு சொன்னால் இவியல் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி தந்துட்டு போகணும் அளந்து ஃபிட் பண்ணி தந்துட்டு போயிடும் நீங்களும் இதை போட்டிங்க நீங்களே போட்டிங்க ஏன்னா ஓகே அவையே வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி தந்துட்டு போயிடும் அதால் என்ன உங்களுக்கு லாபம்ண்டா லேபர்ஸ் காஸ்ட் வந்து இல்லாமல் போகும் ஏன்னா நீங்கள் கூட கடையை காட்டி இதை எங்களுக்கு செல்ஃபை போட்டு ஃபிட் பண்ணி தாங்கண்டா உங்களுக்கு அவையே செல்ஃபை கொண்டு வந்து என்னென்ன செல்ஃப் வேணுமோ வாகனம் டிரைவர்ஸ் டெலிவரி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது அதோட ஃபிட்டிங்கும் ஃப்ரீயாக கிடைக்க போகுது ஒரு கல்லை வந்தீங்கன்னா அப்படியே மாங்காய் கொத்தா விழுகிற மாதிரி முழு வேலையும் செய்திட போயினோம் அப்போ உங்களுக்கு என்ன விதமான செல்ஃப் இருக்குது இப்போ இந்த செல்ஃபில் வந்து கட்டக்கை செல்ஃப் அல்லது பெரிய நீளமாக வேணும் அல்லது சரிஞ்சது வேணுமெண்டா எல்லாத்தையும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சின்ன செல்ஃபுகள் கட்டக்கை செல்ஃப்னு சொல்கிறது இடங்கள் வந்து மட்டாக இருக்குது இடத்துல இப்படி சின்ன செல்ஃபும் போடலாம் இதை விட சின்னனா இப்படி கட்டையாக வேணுமெண்டா கூட இவைகள்கிட்ட இருக்குது மற்றது இது வந்து இந்த வெஜிடபிளை ஆங்கிள் ஷேப்பில் வச்சு காட்டுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது வியூவை வெளியே காட்டுறதுக்கு நல்லா இருக்கும் கடைக்கு வெளியில் வெஜிடபிள் பொருளாக்கள் அவைக்கு எல்லாமே இருக்குது எல்லா கலர்லையும் இருக்குது இந்த கையால் இந்த விதமான கை என்னென்னு சொல்கிறது இல்லை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது இல்லை நார்மலாக கையென்னு செல்ஃபிൻ്റെ கையென்னு தான் நாங்கள் பயன்படுத்துகிறது அந்த கையால் இருக்குது மற்ற கேங்கிங் பேக் கழுவுறது ஸ்வீட் கேங்கிங் பேக் கழுவுற இந்த கம்பிகள் இருக்குது அதே போல் ஒரு குறுகிய இடம் அதாவது கடைக்கு நடுவில் ஒரு குறுகிய இடம் இருக்குது இந்த பியூட்டி ஐட்டங்கள் அந்த க்ரீமுகள் அப்படியான ஐட்டங்கள் வைக்கக்கூடிய செட்டப்புகளில் வேணுமெண்டா கூட இங்கே பாருங்க இப்படி செல்ஃபுகள் எல்லாமே இருக்குது அழகாக இப்போ நாகரிக உலகத்துக்கு இல்லை நாகரிகமான ஒரு இடத்துல எவ்வளவு பியூட்டியாக அவங்களோட செல்ஃபோட காட்டணுமோ அல்லது எவ்வளோ வேறு கலரில் இது உதாரணத்துக்கு தான் இந்த கலரில் காட்டணும் உங்களுக்கு கருப்பில் வேணுமெண்டா கருப்பில் விடம் இருக்குது தானே வெள்ளையில் வேணுமெண்டா வெள்ளையில் விடம் அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு கலர்கள்லையும் இருக்குது இது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு துண்டை வந்து இப்படி ஃபிட் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வச்சிருந்தான் அவ்வளவுக்கு எத்தனை மீட்டர் செல்ஃப் வேணுமென்றாலுமே எடுக்கலாம் மெயின் இதுதான் நீங்கள் இவேட்ட சாமான் வாங்குறதால டெலிவரி ஃப்ரீ ஃபிட்டிங் ஃப்ரீ ஒன் டைமுக்கு கொண்டு வந்து தருவினோம் இவ்வளவும் ஓல் யூரோப்புக்கு செய்ய போயினோம் அதே மாதிரி நீங்கள் யூகேக்கு வேணுமெண்டா கூட நீங்கள் ஓட பண்ணால் உங்களுக்கு கொண்டு வந்து பொருள் தருவினோம் நீங்கள் ப்ரைஸை நீங்கள் அவைகிட்டே கேளுங்கோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது வாங்க அங்காளவோ அப்படியே நடந்து திரிஞ்சு களைச்சி போனேன் அப்படியே வந்து கதிரி ஒன்றை போட்டுட்டு இருந்தாச்சு உங்கள்கிட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது அல்லது கோழிக்கடை இருக்குது சிக்கன் கடை இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான டேபிள் கதிரை மேசை எல்லாமே இங்கே எடுக்கலாம் விதமான எல்லா கலர்லையும் இருக்குது இதில் ஒரு ஷாம்பில் வந்து வச்சுக்கிறேன்னு பாருங்கள் என்னென்ன கலரில் வேணுமோ ப்ரைஸ் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டிருக்கணும் நல்ல டேபிள்கள் இருக்குது எல்லா விதமான டேபிளும் சேரும் இருக்குது விதமான சேரும் இருக்குது இஞ்சாலயம் காட்டுறேன்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டங்கள்லையும் இருக்குது அல்லது நீங்கள் ஒரு வெப்சைட்லேயோ அல்லது வேறு எங்கேயோ ஒரு பொருளை ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதை கொண்டு வந்து நீங்கள் இவேட்டை காட்டிங்கன்னா இவேண்ட கம்பெனிக்கால அதே மாதிரி பிராண்ட் எடுத்து தருவிடம் நிறைய சாமான் இருக்குது அப்போ நான் 1-2 காட்டுறேன் நிறைய சாமான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ஆக்களை கான்டாக்ட் பண்ணி கலங்க முழு டீட்டெயிலும் கிழக்கு போட்டுக்கிறேன் இது ஃபுல்லாக காட்டிக்கிறேன் வாங்க அந்த கண்டெய்னர் சம்மந்தமான ஒரு பிஸ்னஸும் இவேட்ட இருக்குது இந்தியா என்ன யூரோப்பில் அதாவது ஃப்ரான்ஸில் பிஸ்னஸ் செய்கிற நீங்கள் கண்டெய்னரில் பிஸ்னஸ் செய்யலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிற ஆக்களுக்குரிய பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்குது அதையும் நான் காட்டுறேன்னு வாங்கும் உண்மையாக கரைச்சி பாய் விடாது அடுத்த மொங்கோ அடித்தாச்சு இப்போ நீ பாலாஜி வந்து இந்த கண்டெய்னர் சம்பந்தமான விஷயத்தை சொல்லுங்க பாலாஜி இந்த கண்டெய்னரை பற்றி இப்போனா இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம் உங்களுக்கு வந்து வேர் ஹவுஸ்னு தனியாக இது பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு பிளேஸ் வேணும் உங்களோட திங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து கண்டெய்னர்ஸை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம் இது சின்னது இல்லையா அது 40 வேர் ஹவுஸை கம்பேர் பண்ணும்போது வேர் ஹவுஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறோம் ஏன் அதுக்காண்டி நாங்கள் வந்து கஞ்சாவை ஸ்டாக் பண்ணலாமா நோ அப்போ அதை வடிவாக சொல்லணும் லீகலான பொருட்களை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணணும்னு சொன்னால் இவேட்டை நீங்கள் கண்டெய்னர் புக் பண்ணலாம் இந்த கண்டெய்னர் வந்து 40 அடி கண்டெய்னர் இருக்குது
அது இந்த இதுக்குள்ள எல்லாமே கண்டெய்னர் வர போகுது. இப்போது வந்தோன்று இருக்குது. அப்போ இந்த இதுக்குள்ள கண்டெய்னர் அதுக்குள்ள கண்டெய்னர் கிட்டத்தட்ட இதுக்கு அண்ணளவாக ஒரு 50-60 கண்டெய்னர் இவையிட்ட வருது. இப்போ சாம்பிளுக்கு ஒரு 5 கண்டெய்னராக வச்சுருக்கிறோம். எல்லாத்துலேயுமே கேமரா செக்யூரிட்டி. கேமரா செக்யூரிட்டி இருக்குது. அதே மாதிரி கேமரா உங்களோட சாமானுக்கும் பாதுகாப்பு. நீங்கள் கொண்டு வந்து இல்லீகல் சாமானை வச்சாலும் அதையும் கேமரா பார்க்கும். அப்போ அதால் இல்லீகல் சாமானை கொண்டுறாதீங்க. லீகலாக பிஸ்னஸ் செய்கிறார்கள் இதில் கண்டெய்னர் வீட்டை புக் பண்ணி நீங்கள் எல்லாமே இந்த ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயில் நான் கீழே போட்டு விட்றேன். மெயினாக இவர் தான் மேனேஜர் பாலாஜி. அப்போ இவரோட நீங்கள் ஹாச்சிங்கன்னு சொன்னால் உங்களை சொல்லுவார். கண்டெய்னர் நீங்கள் தேவையான அளவுக்கு ஸ்டாக் வைக்கலாம். பாதுகாப்பான இடம் 24 மணி நேரத்தால் பாதுகாப்போட சிசிடிவி ரெக்கார்டோடு இருக்கும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். அதால் நீங்கள் நம்பி கொண்டு வந்து பொருள்தெல்லாம் போலீஸ் பிறகு சுருட்டுக்கட்டையும் கஞ்சாவையும் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு அவங்களையும் சேர்த்து மாட்டி விடுறதில்ல. லீகல் பொருட்கள் நீங்கள் கொண்டு வந்து வச்சு பிஸ்னஸ் செய்யலாம். அப்படி தானே? வாங்கோ அங்கால போவோம். மெயினாக கண்டெய்னர் புக் பண்ணுறதுக்கு அப்பால் உங்களுக்கு ஒரு ரெண்டமாக ப்ரைஸ் சொல்கிறேன். ரெண்டமாக 40 அடி கண்டெய்னர் பாதுகாப்போடையும் ஒரு மாதத்துக்கு இதுக்கு ரெண்ட் எவ்வளோ ஆண்டு கேட்டிங்கன்னா எவ்வளவு? 450 யூரோ ஒரு மாதத்துக்கு. 40 ஃபீட் கண்டெய்னர் பாருங்கள். இந்த பெரிய கண்டெய்னர் இந்த கண்டெய்னருக்கு ரெண்ட் வந்து 450 ஃபீட்டுக்கு 450 யூரோவுக்கு நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். கீழுக்கு எந்த ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே அட்ரஸ் எல்லாமே போட்டுக்கிறேன். கதைங்கோ புக் பண்ணுங்கோ. வெயில் கண்ணுக்கு குத்த கண் கூசி இந்த கண் சைனீஸ்காரண்ட கண் மாதிரி சுருங்கி போயிடுச்சு. நீங்கள் அதுக்கும் கொமெண்ட்ஸ் எழுதுவாங்க. வாங்கோ அங்கால போய் பார்ப்போம். இந்த கம்பெனியில் இந்த மொங்கோ வந்து வச்சுக்கினோம் வார கஸ்டமரை எடுத்து குடிக்க சொல்லி. இப்போ நானே இதில் ஒரு 3-4 ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டேன். ஏன் நான் காட்டுறேன்டா பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஜூஸ். இந்த கலர்களும் அழகாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளவு பக்காவாக இருக்குது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி 1 வீக்குக்கு 7 நாளுக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு சாமான் எடுத்தீங்கன்னா 10 கேஸ் ஃப்ரீயாக தருவினோம். அப்போ நீங்கள் முந்துரா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. இதில் இளநீரிலிருந்து அதே மாதிரி பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, கோகனட், எந்த மெயின் ஃப்ளேவர் மெலோன் இப்படி எல்லாமே இருக்குது. திருப்பியும் அப்படியே கடையோக்கா சுற்றி காட்டுறேன். கடையன்றேன் வியாபாரத்தை சுற்றி காட்டுறேன். பாருங்கோ அவ்வளவு சாமான் இருக்குது. நீங்கள் நம்பி வாங்க. என்ன நீங்கள் நம்பினீங்களா எனக்கு உதாரணமாக தான் நான் அவளை பார்க்குறேன். ஏன்னா அவ்வளவு நேர்மையான மனுஷன், அவ்வளவு பெர்ஃபெக்டான சர்வீஸ். கேட்டியாக பார்க்குற நீங்கள் யூரோப்லேருந்து பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆல்டர், ஃப்ரிட்ஜ், ஃப்ரீசர், இந்த ஜூஸ் ஐட்டங்கள், ரைஸ் குக்கர் எல்லாமே இருக்குது. வந்து வாங்குங்க. கேட்டியகளி உதுவும் ஒரு கதையண்டு.